வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த பவுடரும் சேர்த்து நம்ம இது பண்ணல, அரைச்சே நம்ம வந்து வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து 3/4 கிலோ மீன். இதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் வரமிளகாய்த்தூள். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் இன்னும் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான், நான் கலருக்காக ஆட் பண்ணுறேன், வேண்டானாலும் விட்டுடலாம் இதை. பூண்டு ஒரு 3 பல் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு 3 ஸ்பூனு. இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சோம்பு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன். இதில் உப்பு வந்து நம்ம இந்த மீனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு இதிலே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி அரைப்படாமல் 1 2 இருக்காத மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து வராது. நம்ம 1 2 அரைச்சிருந்தோம் அப்படின்னா அது என்ன தான் நம்ம போட்டு பரட்டி எடுத்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் உதிர்ந்து வந்துடும் எண்ணெயில். இப்போது இதை நல்லா பெசரி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா காய வச்சிடலாம். நம்ம பவுடர் வாங்கி நம்ம சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மீன் மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா பெசரி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் டைம் இருந்தால் 1 ஹவர் கூட நம்ம நல்லா ஆற விட்டோம்னா அந்த மீன் வந்து நல்லா உரப்பு உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிரும். ஸோ நான் எதுவுமே இந்த பாருங்களேன் உதிர்ந்து எதுவுமே வரல. மசாலா எல்லாமே நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே உதிர்ந்து வந்துடாது. இது மாதிரி நம்ம எல்லா மீனுமே போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.